வணக்கம் பானு. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது சரிதான். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து காலி செய்வதற்காக விருப்ப ஓய்வில் செல்லுமாறு தனியார் நிறுவனம் பிபிடிசி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது குறித்த விரிவான சரியான செய்திகளை தொடர்ந்து சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாஞ்சோலை பிபிடிசி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் மூன்றாவது நோட்டீஸ் ஒன்றை தொழிலாளர்களுக்கு வழங்கியுள்ளது. அந்த நோட்டீஸில் விருப்ப ஓய்வு கொடுத்தவர்கள் 2028ஆம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. உடனடியாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வீட்டினை காலி செய்துவிட்டு சென்று விட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருப்பதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மிகுந்த அச்சத்தில் இருக்கின்றனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிறுவனம் தொழிலாளர்களுக்கு விருப்ப பணி ஓய்வு திட்டம் தொடர்பான மூன்றாவது அறிவிப்பாக இது பார்க்கப்படுகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி தேயிலை தோட்டங்களின் 99 வருட குத்தகை காலம் வரும் 2028இல் முடிவடைகிறது. பானு, இது குறித்த விவரங்கள் அனைத்துமே நாம் ஏற்கனவே அறிந்ததுதான். இதனை அடுத்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் பிபிடிசி என அழைக்கப்படும் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை அரசுடன் முடித்துக் கொள்ள முடிவெடுத்து கடந்த மாதம் 20ஆம் தேதி தொழிலாளர்களுக்கான விருப்ப பணி ஓய்வு திட்டத்தை அறிவித்தது. மறுநாள் விருப்ப பணி ஓய்வு தொடர்பான 2வது அறிவிப்பையும் வெளியிட்டது. இதில் தொழிலாளர்களின் வயதை அடிப்படையாக கொண்டு ஒரு தொகை அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விஆர்எஸ் தொடர்பான 3வது அறிவிப்பு தற்போது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த 3வது அறிவிப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், விருப்ப பணி ஓய்வு வேண்டி விண்ணப்பித்துள்ளதின்படி பணியிலிருந்து தங்களை விடுவிக்க கோரியுள்ள தொழிலாளர்கள் தீர்வு ஒப்பந்தம் மற்றும் விருப்ப பணி ஓய்வு திட்டத்தின் படியிலான முன்முதிர்ந்த அந்த பணி ஓய்வு பலன்கள், அந்த பணி ஓய்வு பலன்கள் என அவர்கள் குறிப்பிடுவது பணத்தொகையை குறிப்பிடுகிறார்கள். இந்த பலன்களை கேட்டு விண்ணப்பித்துள்ளீர்கள். விஆர்எஸ் தொடர்பாக இனி வரும் காலங்களில் நீங்கள் எந்த கேள்வியும் நிர்வாகத்திடம் எழுப்ப முடியாது. நிறுவனம் உங்களது விருப்ப ஓய்வு விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு பணி ஓய்வு வழங்க தீர்மானித்துள்ளது. இந்த தீர்வு ஒப்பந்தத்தின்படி பண பலன்கள், அதாவது பணி ஓய்வு பலன்களை அளிக்க ஒப்புக்கொள்கிறது. பிபிடிசி நிறுவனம் ஒப்புக்கொள்வதாகவும், இதன்படி தங்களுக்கு வழங்கக்கூடிய தற்போதைய தொகையை ஓய்வு நாளான சரியான அவர்கள் குறிப்பிட்டிருக்க தேதி இந்த மாதம் 14ஆம் தேதியுடன் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த வேண்டும் என ஏற்கனவே வெளியிட்டிருந்த முதல் அறிவிப்பிலும் 2வது அறிவிப்பிலும் தெரிவித்திருந்தார்கள் பானு. அதனை குறிப்பிட்டு அந்த 14ஆம் தேதி அந்த ஒப்பந்தம் முடியும் தேதிக்கு அடுத்த நாள் ஜூன் 15ஆம் தேதி வரையில் கணக்கிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய தொகை வழங்கப்பட்டுவிடும். இதற்கு அடுத்தபடியாக தான் முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல் அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் குடியிருக்க மாஞ்சோலை எஸ்டேட்டில் பிபிடிசி நிர்வாகத்தால் கொடுக்கப்பட்ட குடியிருப்பை வீடுகளை 15ஆம் தேதியில் இருந்து நீங்கள் உடனடியாக காலி செய்து கொடுத்துவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து செய்து வரும் போராட்டங்களின் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் போய்கொண்டு இருப்பதாகவே தொழிலாளர்கள் கருதுகின்றனர். நேற்று திருநெல்வேலியில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களிடம் பேசும்போது கூட இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குறித்து முதல்வருடைய தகவலுக்கு எடுத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து நல்ல தகவல் வெளியாகும் என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் சபாநாயகர் செய்தியாளர்களை சந்தித்த அதே நேரத்திலேயே 3வதான ஒரு அறிவிப்பை பிபிடிசி நிர்வாகம் கொடுத்திருப்பது அரசு இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் விவகாரத்தில் என்ன முடிவெடுக்க போகிறது, அரசின் நிலைப்பாடு என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி உள்ளது பானு. நிலைமை இப்படி இருக்க அனைத்து கட்சி குழுவினர் கூடி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததும் பின்னர் அந்த குழுவினர் மாஞ்சோலையில் நேரடியாக சென்று தொழிலாளர்களை இன்று காலை நம்மிடம் விரிவாக பேசும்போது அரசின் முடிவு என்ன, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தமாக தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை தங்களுக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் எனவும், அரசு எந்த ஒரு முடிவையும் அறிவிக்காத நிலையில் தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் தொடர்ந்து இது போன்ற நோட்டீஸ்களை வழங்கி தங்களை ஒரு இக்கட்டான நிலைக்கு எடுத்துச் செல்வதாகவே அந்த தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இதுதான் இன்றைய தேதியில் கள நிலவரமாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நிலைமையாக இருக்கிறது பானு.